ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை தான். அரைக்கீரையை வாங்கி பொரித்து அதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு பொரித்து வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப வேலை. ஆனால் பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் அரைக்கீரையை வாங்கி எப்போயுமே கடைஞ்சிருவேன். கடைஞ்சா இப்போ பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டுறாங்க. அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த தடவை சூப் வைக்கலான்னு சொல்லிவிட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி கழுவிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இதுக்கு பெரிய வெங்காயம் போடக்கூடாது, டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி அதில் போட்டு அதையும் கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 வெள்ளைப்பூடை தட்டி போடுங்க. ஒரு தக்காளியும் அதில் பொடியாக நறுக்கி போட்டுருங்க. இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கடாயை அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு கடாய் காயட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தான் தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடுகு போட்டு தாளிச்சிடக்கூடாது, சீரகம்தான் போடணும். சீரகம் போட்டு தாளிங்க. அது நல்ல அந்த சீரகம் வாசமும் சூப்பராக இருக்கும். லைட்டாக பொரியணும். சீரகம் எண்ணெயில் லைட்டாக பொரியணும். கடாய் காஞ்சிருச்சு, அடுத்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, எல்லாத்தையும் அதில் போட்டுறணும். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி. அடுப்பு திடீர்னு கட்டாயிடுச்சு பாருங்கள். இந்த அடுப்பில் கொஞ்சம் வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கூட சிம்மில் வைக்க முடியாது, அப்படியே அமர்ந்துடும். அப்படியே வச்சு சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே அந்த பொரிஞ்ச வாசமே சூப்பராக இருக்கும். அதோட கீரை எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வச்சுக்க வேண்டியதான். உப்பு 5 போடுங்க, மிளகு பொடியை போடுங்க. அப்படியே போட்டு நல்லா கொதிக்க வச்சு 2 கிளாஸ் இடத்துல கொதித்து நல்லா வற்றி 1 கிளாஸாக வரும். அப்படியே நம்ம குடிச்சிட வேண்டியதான். சூப்பராகவும் இருக்கும், சூடாக இருக்கும். சூடோடு குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டு. அரைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு அன்றாட மோஷன் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை பொரித்து அல்லது கடைஞ்சி இப்படி சாப்பிட்றத விட வேலை ஜாஸ்தியாக தெரியும். இதை நீங்கள் ஈஸியாக சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். உடம்புக்கும் நல்லா கலகலன்னு இருக்கும். மோஷன் பிரச்சனை இருக்கவங்களாம் தாராளமாக சாப்பிடுங்க. அரைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.